RSSல் ஒரு கிறிஸ்தவர் இருக்கலாம், RSSல் ஒரு முஸ்லீம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உருவாக்கிய நீதி கட்சி பிராமணர் அல்லாதார், பார்ப்பனர் அல்லாதார் மட்டுமே இருக்க வேண்டும். மானுட சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு நீங்கள் பேசுவதற்கு பெயர் சமூக நீதியா? நீங்கள் பேசுவது சமத்துவமா? அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அந்த பிராமணர்களில் ஏழை எளிய மக்கள் இல்லையா? எத்தனை பிராமணர்கள் ஏழைகளாக வாழ்வாதாரமற்று இருக்கிறார்கள் என்பதை நான் என் வாழ்க்கை முழுவதும் பார்த்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நீங்கள் தொடக்கம் தொட்டு இன்று வரையில் வெறுப்பை மட்டுமே விதைத்து அரசியலை வளர்த்திருப்பவர்கள் நீங்கள். நீதி கட்சி தொடங்குகிற பொழுதே பிராமணர் அல்லாதார் இயக்கம், அங்கே வெறுப்பை நீங்கள் வளர்க்கிறீர்கள். இன்று வரை நீங்கள் வெறுப்பு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இவற்றையெல்லாம் யோசிக்கிற பொழுது இந்த 4, 5 சொன்னேனே, இந்த 5ஐயும் ஒழித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்க்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் என்றால், நீங்கள் பெரியாரின் சீடர்கள் என்றால் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டாமா? உடனடியாக ஸ்டாலின் அவர்கள், ஐயோ இது எனக்கு தெரியாதே இந்த வரலாற்று உண்மை, பெரியார் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாரா, நாளைக்கே கூட்டணியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்ல தயாரா? அப்படி என்றால் கொள்கைவாதிகள் என்று பேசாதீர்கள் என்கிறேன். வெறும் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், அதில் எங்களுக்கு மாற்றம் இல்லை. அரசியலில் எந்த நேரத்திலும் எந்த முடிவையும் நாங்கள் எடுப்போம், எங்கள் நோக்கம் பதவிதான் சொல்லுங்கள். நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொன்றாக யோசிக்கத்தான் காமராஜின் பெருமை தெரியும். காமராஜ் கடைசி ஒரு வீடு இருந்தது அவருக்கு, ஒரு வீடு. வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வாழ்ந்த மனிதன் காமராஜ். அதை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமலைப்பிள்ளை வீதியிலே காமராஜர் இருக்கிறார், அது வாடகை வீடு. முதலமைச்சரான பிறகு அந்த வீட்டிலே தான் அவர் இருந்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து 2 பிரதமர்களை உருவாக்குகிற தமிழனாக இருந்த பொழுதும் அந்த வீட்டிலே தான் இருந்தார். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வங்கியில் அடமானம் வைத்து வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்த முடியாத நிலையில் அது ஏலத்திற்கு வருகிறது. காமராஜர் இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் தண்டோரா போடுவான் என்கிற நிலை வருகிறது. அந்த நேரத்தில் காமராஜருடைய உற்ற நண்பர் MP தாமோதரன், காமராஜருடைய உயிர் நண்பர், காமராஜரே வீடு தேடி சென்று ஒருவரிடம் அந்தரங்கமாக ஆலோசனைகள் நடத்துவார் என்றால் அந்த மனிதர் பெயர் தான் MP தாமோதரன். ஒரு மலையாளி. அந்த மலையாளி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை செம்மைப்படுத்திய நிர்வாகி. அவர் காமராஜரிடம் வந்து சேர்ந்தார். இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். வீடற்றவராக இருக்கிறார் காமராஜர். எனவே எப்படியும் இந்த வீட்டை இவருக்கு நாம் வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அதற்கு 2,25,000 ரூபாய் தேவைப்படுகிறது அந்த அடமானத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு. உடனே அன்றைக்கு காங்கிரசினுடைய பத்திரிகையாக இருக்கிற நவசக்தியை MP தாமோதரம் தான் நிர்வகிக்கிறார். நவசக்தியிலே இருந்து 1 லட்சம் ரூபாயை நாங்கள் கொடுத்து விடுகிறோம். 1,25,000 ரூபாயை மாவட்ட தலைவர்களிடம் நாம் வசூலித்து விடலாம் என்று காமராஜரிடம் போய் MP தாமோதரன் சொல்கிறார். உடனே காமராஜ் சொன்னார், எனக்கு ஒரு வீடு வாங்குவதற்கு மாவட்டம் தோறும் வசூல் செய்ய போகிறீர்களா? முதலில் இந்த யோசனையை விட்டுவிடுங்கள் என்றார். ஆனாலும் இந்த வீடு ஏலம் போக போகிறது. இதை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற MP தாமோதரன் மூப்பனார் அவர்களிடம் பேசுகிறார். மூப்பனார் கடவுள் நிலையில் காமராஜரை வைத்து போற்றியவர். எப்பொழுது சென்னைக்கு வந்தாலும் அவர் தரிசிக்கக்கூடிய இடம் திருமலைப்பிள்ளை வீதியாகத்தான் இருந்தது. அவர் காமராஜர் இப்படி நாங்கள் வாங்க இருக்கிறோம், 1 லட்சம் தயார், 1,25,000 வேண்டும் என்று சொன்ன அடுத்த கணமே 1,25,000 அவர் காசோலை கொடுத்து விட்டார். எல்லாம் முடிந்து விட்டது. இதை போய் காமராஜரிடம் சொன்னார்கள். வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், பிறகு பார்க்கலாம் என்றார். பார்ப்பதற்குள்ளாகவே அவர் கண் மூடிவிட்டார். கடைசி வரையில் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்த காமராஜர் இன்று இருந்தால் 2 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக பேசப்படுகிற இன்றைய ஆட்சியை ஏற்பாரா எதிர்ப்பாரா? நீங்கள் யோசியுங்கள்.
ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளுக்கும் ஒரு வீடா இருக்கிறது. நான் சொல்வது, நான் இழிந்த அரசியல் பேசுபவன் இல்லை, கட்டடங்களை சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்கிறேன். எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு? இவ்வளவும் வைத்துக் கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் எனக்கு புரியவே இல்லையே நண்பர்களே. ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை, அமைதியை, ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா? உதயநிதியால் பெற முடியுமா? எந்த நேரத்தில் இடி வரும், எந்த நேரத்தில் ஐடி வரும், எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும், இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா? அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். இது எப்படிப்பட்ட மண்? ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான். எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது. இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே, பொது சொத்தை. அதிலும் நீங்கள் அங்கே ஆர்.எஸ். பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார், சட்ட மேதை. அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான். அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார். தமிழகமே அதிர்ந்தது, ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் 20,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, கோடி கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார். ஆர்.எஸ். பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு ஆர்.எஸ். பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார். ராஜாஜி ஒரு வரி சொன்னார், தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார். நீ யோகியனாக இருந்தால் தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும். இந்த கூட்டத்திற்கும் தர்மத்திற்கும் சம்பந்தமே கிடையாது, அதுக்கு பிறகு என்ன சங்கடம் வேறு? அவர் சொல்கிறார், ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியல், சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏராளம் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள், பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த ஆர்.எஸ். பாரதி அவர்களிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன், இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கல்லூரிகள் வந்து விட்டன, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்து விட்டன. ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார்? என் கேள்வி அதுதான். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழறிவு மணியன் எப்படி இருந்தான், அவன் குடும்ப சொத்து என்ன, இன்றைக்கு தமிழறிவு மணியன் எப்படி இருக்கிறான் என்பது ஒரு பக்கம் என்றால், 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய் பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டியாய் பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள். இழிந்த அரசியலை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம். ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார், கோவில்கள் வேண்டாம் என்று, கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார். உண்மைதான், கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், திமுக கூடாது என்று தமிழறிவு மணியன் சொல்லவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக, ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன். திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. திமுக முழுக்க முழுக்க 4-5 குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்தினுடைய அடிப்படையில் இயங்குகிற இடமாக இருக்கலாகாது என்கிறேன். எனவே திமுக என்கிற அமைப்பின் மீது நமக்கு எதிர்ப்பில்லை, திமுகவில் இருக்கிற மனிதர்களின் மீதுதான். நீங்கள் அத்துணை பேரும் நேர்மையானவர்களா, தூய்மையானவர்களா?